நீங்க 20 வருஷமா அவர பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அவர் என்னென்ன குற்றச்சாட்டுலாம் காடு வெட்டியார் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் 2018லேருந்து இன்னைய வரைக்கும் நான் என்னென்னலாம் குற்றச்சாட்டு வச்சனோ, அது எல்லாத்தையுமே ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு வைக்கிறாரு. நான் சொல்லும்போது அன்புமணி அவர்கள் வந்து அந்த பையன் சும்மா பேசுறான். அவங்க வந்து பின்னாடி யாரோ அந்த குடும்பத்த தூண்டி விட்டு பேசுறாங்க அப்டின்னாரு. அன்னைக்கெல்லாம் அமைதியா மௌனம் காத்துட்டு இருந்தவர் தான் ஐயா அவர்கள். இன்னைக்கு அதே ஐயா வந்து அன்புமணி இந்த தப்பெல்லாம் செய்றாரு. காடு வெட்டியார் அவர்களுக்கு அவர் செஞ்ச துரோகத்த என்னால ஏத்துக்க முடியலன்றாரு. என்ன துரோகம்னு சொல்ல வேண்டியது தானே? நாங்க சொல்றோம் அவர் தான் அவரோட மரணத்துக்கு காரணம். மருத்துவ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதையும் ராமதாஸ் அவர்கள் வந்து அதை வெட்ட வெளியில சொல்லாம அவர் துரோகம் செஞ்சுட்டாரு, இன்னும் ரகசியங்கள் நிறைய இருக்கு நான் சொல்றேன்றாரு. அவர் வந்து பொதுக்குழுல வந்து சரியான முறையில் நடத்தல, அது வந்து என்ன வந்து பாதிக்குது அப்படிங்கிறாரு. இவ்வளவு குற்றச்சாட்டு செய்யறவங்கள நீங்க கட்சியில வச்சு அந்த கட்சியை எப்படி வழி நடத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களை நீக்கிறத தவிர வேற என்ன பெஸ்ட் டிசிஷன் இருக்கு? ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இவங்க அடுத்து வந்து அவங்க கிட்ட விளக்கம் கேட்பாங்க. அன்புமணி தரப்பு கிட்ட விளக்கம் கேட்பாங்க. இப்ப எத்தனை பேருக்கு ஐயா இந்த மாதிரி விளக்கம் கேட்டிருக்காரு? ஐயா இப்போ இந்த கடைசி 2 மாசங்களா நிறைய பேர் கட்சி விட்டு நீக்கி இருக்காரு. பட் இது பாயிண்டா பேசலாமா தெரியல. பட் இது வந்து மற்றவங்களுக்கும் மகனுக்கும் அதுதான் நான் சொல்றேன். பையனோட பாசம் அவரை தடுக்குதுன்னு தான் சொல்றேன். இப்ப இன்னும் இருக்கு. இல்லன்னா நான் அடிக்கிறேன். நான் அடிக்கிறது என் நிழல் தான் போய் அன்புமணி மேல படுது. என் கை இன்னும் பட ஆரம்பிக்கல. கை பட்டதுனா தானே அவருக்கு வலி தெரியும். புதுவெளியில பொய்யினோட மறு உருவம் அன்புமணி அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாரு. அம்மா மீது வந்து பெற்ற தாய் மீது பாட்டில் எடுத்து என் மேல மைக் குத்தி அடிச்சாருன்றாரு. யோகியனுக்கு போற அயோக்கியன் எல்லாமே மீட்டிங்ல கூட போட்டோ வச்சதால ஊதுபத்தி வச்சிருந்திருக்கலாம் அப்படின்லாம் பேசுறாரு. இது எல்லாமே ஒரு கடுமையான அலிகேஷன்ஸ் தானே. அதான் திரௌபதி அம்மன் கோயில்ல போய் நான் சாவணும்னு வேண்டான்ற அளவுக்கு சொல்றாங்க. அதுக்கு மேல அவர் கட்சியில வச்சு என்னங்க பண்ண போறீங்க? எனக்கு புரியல. நீங்க சாவணும்னு நினைக்கிற ஒரு பையனை நீங்க கட்சியில வச்சு பெத்த அப்பாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவர் இந்த சமுதாய மக்களுக்கு என்ன நல்லது செய்வார்? என் கேள்வி இது ஒரே கேள்வி மட்டும் நீங்க மைண்ட்லங்க. பெத்த அப்பா நல்லா இருக்க கூடாது, அவர் இருக்க கூடாது, அவர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவரு எப்படி இந்த சொந்த சமுதாய மக்கள் வந்து நல்ல வழியில கொண்டு போவாரு? இல்ல இந்த சமுதாயத்துக்கான நலன் சார்ந்து அவர் என்ன யோசிப்பார், என்ன பண்ணுவார்? அவர் ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும்போது அவர் வச்ச போர்டு வந்து ஜாதி பேரை சொல்லிக்கிட்டோ கட்சி பேரை சொல்லிக்கிட்டோ யாரும் வந்து சந்திக்க கூடாது, எந்த சிபாரிசும் கேட்கக்கூடாது. ஒரு மினிஸ்ட்ரிக்கு அவர் ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு ஆல் ஓவர் இந்தியா இருக்க எந்த மெடிக்கல் காலேஜ்னாலும் ஒரு 2 நம்பராவது ஃப்ரீ சீட்ஸ் இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க எத்தனை கல்லூரியில எவ்வளவு வன்னியர்கள் அவர்களால் படிக்க வச்சு, வன்னியர்களை விடுங்க, எவ்வளோ அண்டர் பிரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எவ்வளோ வந்து எக்கனாமிக்கலி பேக்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எத்தனை பேர் அவருக்கு இலவச கல்வி கொடுத்துருக்காரு? எல்லாத்தையும் அவர் காசாக தான் ஆக்குனார். அன்புமணி அவர்களுக்கு ஐயா சொல்ற மாதிரி வெறும் பண வெறியும் பதவி வெறி மட்டும்தான் இருக்கு. இதை நான் மட்டும் சொல்ல, நீங்க நோட் பண்ணா ஐயா